வணக்கம், வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உங்கள் முதலாளியிடம் வேலையை விடப் போவதாக சொல்லிவிட்டீர்களாடா என்று கேட்டான் ரஞ்சன். ஓ, நான் அன்றே சொல்லிவிட்டேனே என்றான் ஜீவன். ஆமாம்டா, பிறகு சொல்லலாம் என்று நான் சொன்னதையும் கேட்காமல் சந்தோஷத்தில் அன்றே சொல்லிவிட்டான் இவன். அவர் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே என்றான் சுகந்தன் சிரிப்புடன். பின்ன நாங்கள் தனக்கு வாய்த்த அடிமைகள் என்று நினைத்திருப்பார். இனி அது இல்லை என்றதும் பெரும் சோகமாக போயிற்று அந்த கஞ்சனுக்கு என்ற ஜீவனை காட்டி, இவன் அவரிடம் என்ன சொன்னான் என்று கேளு என்றான் சுகந்தன். என்னடா சொன்னாய்? இல்ல மச்சான், அடுத்த மாசத்திலிருந்து வேலையை விடுகிறோம் என்று நான் சொல்கிறேன். அதற்கு அந்த கஞ்சன் அவனை விட்டால் வேறு யாரும் எங்களுக்கு வேலை தரமாட்டார்கள் என்கிறான். தெரு தெருவாக தட்டி ஏந்த போகிறீர்களா என்று நக்கலாக கேட்கிறான். எனக்கு வந்ததே கோபம் என்றவனின் குரலில் அப்போதும் கோபம் மிச்சம் இருந்தது. சரிடா, அதற்கு நீ என்ன சொன்னாய் என்று மீண்டும் கேட்டான் ரஞ்சன். தட்டி ஏந்த மாட்டோம். திருக்கோணமலை கடலில் போகும் கப்பல்கள் பழுதாகி நடுவில் நின்றால் இறங்கி தள்ளப் போகிறோம் என்றேனா? அவன் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே என்றவனுக்கு இப்போதும் அதை நினைத்து சிரிப்புதான் வந்தது. அவனுக்கு மட்டுமல்ல, மற்ற இருவருக்குமே. நண்பர்கள் மூவருமே மனம் விட்டு சிரித்தனர். அந்த நேரத்தில் அது அவர்களுக்கு தேவையாகவே இருந்தது. அன்று திங்கட்கிழமை காலையிலேயே வேலை சூடு பிடித்திருந்தது. ரிபோக்கில் ஒரு வயதான பெண்மணியுடன் வந்திருந்த அவரது பேத்திக்கு ஷூ ஒன்றினை போட்டு விட்டுவிட்டு, இது பிடித்திருக்கிறதா என்று பாருங்கள் ஆன்டி என்றபடி நிமிர்ந்தவனின் பார்வையில் விழுந்தாள் சித்ரா. சேலையில் அழகிய மாலை என வந்து கொண்டிருந்தவளை கண்டவனின் விழிகள் அவளிடமே நிலை குத்தி நின்றன. அன்று சந்தானத்திடம் பணம் கேட்பதற்காக அவரின் வருகைக்காக காத்திருந்தவன் ஒரு கண்ணை கடையின் வாசலிலேயே வைத்திருந்தான். ஆனால் சித்ராவை சற்றும் அங்கே எதிர்பார்க்கவில்லை அவன். அவளின் வரவு எப்போதும் வார இறுதிகளில் மட்டுமே இருக்கும். கிட்டத்தட்ட 2 வாரங்களாக அவளை காணாததும் முதலாய் அவளை சேலையில் கண்டதும் அவனையும் மீறி அவனது கட்டுப்பாட்டையும் மறந்து அவன் விழிகள் வியப்போடும் ரசனையோடும் அவளை தழுவியது. தங்க நிறத்தில் மெல்லிய ஜரிகை பிடித்த ரோஜா வண்ண சேலையில் விரித்து விட்டிருந்த கூந்தலில் காதோரமாய் சிவப்பு நிற ரோஜா சிரிக்க, நெற்றியில் திருநீரு சந்தனம் தாங்கி அம்சமாய் அழகாய் ஒரு நிலவு மங்கை என கடைக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள் சித்ரா. வீதியில் இருந்து 3 படிகள் உயரத்தில் கட்டப்பட்டிருந்தது அந்த கடை. கீழ்படியில் இருந்து கடைக்குள் ஒரு காலை தூக்கி வைக்கையில் சேலை தடுக்கி விடாமல் இருக்க சற்றே சேலையை தூக்கி பிடித்திருந்தாள் சித்ரா. அப்போது வெளியே எட்டி பார்த்த வெண் பஞ்சு பாதத்தையும் அதன் கழுத்தாரமாய் கிடந்த கால் சலங்கையையும் பார்த்தவனின் இளம் நெஞ்சம் வேகமாய் துடித்தது. இப்போது கடைக்குள் வந்து விட்டிருந்தவளின் சேலை மடிப்பில் விழுந்த அவன் விழிகள் மெல்ல உயர்ந்து தேய் பிறையாய் மின்னிக் கொண்டிருந்த எலுமிச்சை நிற இடையை கண்டதும் கூசியது என்றால், இதயமோ இருந்த இடத்தை விட்டு எம்பி குதிக்க பார்த்தது. கஷ்டப்பட்டு அந்த இடத்தில் இருந்து விழிகளை உயர்த்தியவனின் பார்வை படக்கூடாத இடங்களில் பட்டதில் அதுவரை அனுபவிக்காத அவஸ்தைகளை அனுபவித்தது அவனது ஆண் நெஞ்சம். கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாது அவள் பொன் மேனியுடன் மிக நன்றாக ஒட்டி கொண்ட சேலை காட்டிய ஆபத்தான வளைவு நெளிவுகளில் விழுந்து எழுந்து நிலையின்றி தடுமாறியது அவன் விழிகள். சங்கு கழுத்து தாங்கி நின்ற மதி போன்ற வதனத்தை பார்த்தவன் சொக்கித்தான் போனான். அன்றுதான் அவன் கண்களுக்கு அவள் பெண்ணாக தெரிந்தாள், அழகியாக தெரிந்தாள். என்ன அழகு என்று வியக்காமல் இருக்க முடியவில்லை அவனால். நீள விழிகளின் பளிச்சிடலும் விரிய காத்திருக்கும் மல்லிகை மொட்டை போன்ற மூக்கும், சிவந்த சின்ன இதழ்கள் மெல்ல பிரிய எட்டி பார்த்த முத்து பற்களுடன் அவள் இதழ்கள் சிந்திய மோகன புன்னகையில் அவன் மனது ஆட்டமல்ல போராட்டம் கண்டது.
தன்னை மறந்து, நிற்கும் இடம் மறந்து, உலகை மறந்து விழி வழி நுழைந்த அழகியவளின் யவ்வனத்தில் ஸ்தம்பித்து போனான் இதயரஞ்சன். கடைக்குள் நுழையும் போதே அவனை கண்டுகொண்ட சித்ராவின் விழிகள் அவனது பார்வையில் இருந்த வித்தியாசத்தை உணர்ந்து தடுமாறின. அவனது கூரிய விழிகளில் இருந்த ரசனை, ஆச்சரியம், வியப்பு, அதையும் தாண்டிய இன்னும் ஏதோ ஒன்று அவளை என்னவோ செய்தது. அதுவரை நாளும் அவனது பார்வைகளை அவளது விழிகள் தயங்காது சந்திப்பதும் பதிலடி கொடுப்பதும் தான் வழக்கம். அவன் கோப பார்வையை எதிர்கொண்டிருக்கிறாள். வெறுக்கும் விழிகளை அலட்சியப்படுத்தி இருக்கிறாள். ஏளன பார்வையை கேலி செய்திருக்கிறாள். ஏன், அன்று தனி அறையில் அவளை மிரட்டியவனின் விழிகளில் பறந்த நெருப்பை, ஆத்திரத்தை கூட தாங்கி அவன் விழிகளையே தயங்காது நோக்கியவளால் இன்று ஏனோ முடியவில்லை. கூச்சமா, தடுமாற்றமா, சங்கடமா, ஏதோ ஒன்று அவளை படாத பாடுபடுத்தியது. தலை அவள் சம்மதமின்றியே நிலம் பார்க்க, கன்ன கதுப்புகள் காரணமின்றியே சூடாகின. கை விரல்களில் மெல்லிய பதட்டம், நெஞ்சு கூட்டுக்குள் இதயம் பலமாக துடித்தது. அவனை நிமிர்ந்து பார்க்க சொன்ன அதே மனது அவனது பார்வையை தாங்க முடியாமல் தடுமாறியது. அவன் விழிகளில் அப்படி என்னதான் இருந்தது? காந்த சக்தியா அல்லது மாய வலையா? ஏதோ ஒன்று. ஆனால் அது அவளை அவன் பால் மொத்தமாக கட்டி இழுக்க பார்த்தது. புது விதமான உணர்வுகளின் வலைக்குள் சிக்கிக்கொண்டு தடுமாறி நின்றவளை கண்ட கண்ணன், என்ன சித்ரா, இன்று கடைக்கு வந்திருக்கிறாய்? அதுவும் சேலையில், என்ன விசேஷம் என்று கேட்டார். ரஞ்சனின் பார்வையில் இருந்து தப்பிக்க எண்ணி சட்டென்று அவர் புறமாக திரும்பினாள் சித்ரா. இதழ்கள் புன்னகையில் மலர, இன்று என் பிறந்த நாள் அண்ணா. கோவிலுக்கு போய்விட்டு அப்படியே இங்கு வந்தேன். அப்பாவுக்கு கொஞ்சம் முடியவில்லை. ஏதோ பில் இன்று வங்கியில் போட வேண்டுமாம். அதை உங்களிடம் கொடுத்துவிட சொன்னார் என்ற சித்ராவுக்கு அப்போதும் ரஞ்சனின் பார்வை தன்னை துளைப்பதை உணர முடிந்தது. இன்று உன் பிறந்த நாளா? என்றைக்கும் எந்த குறையுமின்றி வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சித்ரா என்று மனமாற வாழ்த்தினார் அவர். நன்றி அண்ணா என்றவளின் விழிகள் எதிர்பார்ப்போடு ரஞ்சனின் புறமாக திரும்பின. அவனோ சட்டென்று அவளுக்கு முதுகு காட்டி திரும்பிக் கொண்டான். திரும்பியவனின் ஒரு கை உயர்ந்து தடுமாறிக் கொண்டிருந்த நெஞ்சை தடவி கொடுத்தது. இவ்வளவு நேரமும் அவளை பார்த்தது பொய்யோ என்று நினைக்கும் வகையில் இருந்த அவனது முகத் திருப்பலை பார்த்து குழம்பி போனாள் சித்ரா. அதைவிட பிறந்த நாள் என்று அவள் சொல்லியும் கூட அவன் வாழ்த்து சொல்லாததில் ஏமாற்றம் படர்ந்தது. அவனுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே கண்ணனிடம் சற்று உரக்கவே சொல்லியிருந்தாள். அவனும் அவளும் எப்போதும் மோதிக்கொள்வார்கள்தான் என்றாலும் ஒரு பிறந்த நாளில் வாழ்த்தாமல் இருக்கும் அளவுக்கு அவர்களுக்குள் ஒன்றும் இல்லையே. அதுவரை அவளை ரசித்தவனுக்கு திடீரென என்னவாகிற்று? அதுவும் சாதாரண ரசிப்பு அல்ல, உலகை மறந்த ரசிப்பு. எப்போதும் கவனமாகவும் இறுக்கமாகவும் இருப்பவனிடமிருந்து அப்படியான ஒரு பாவனை மிக அதிகப்படியே. அப்படி ரசித்தவன் இப்போது எதற்காக அவளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லாமல் நிற்கிறான்? குழம்பி நின்றவளை தாண்டி சென்றவனையே கேள்வியுடன் பார்த்த சித்ராவின் மனதில் ஒருவித ஏமாற்றம் சூழ, அதுவரை இருந்த சந்தோஷமான மனநிலை மாற அப்பாவின் அறைக்குள் சென்றாள். அங்கு அவர் சொல்லி இருந்த வேலைகளை கைகள் பார்த்த போதும் மனதோ அவனது புறக்கணிப்புக்கான காரணத்தை தேடி அலைந்தது. கடையில் வேலை செய்யும் அனைவரும் ஒவ்வொருவராய் வந்து பிறந்த நாள் வாழ்த்தினை சொல்ல சொல்ல அவன் ஏன் சொல்லவில்லை என்கிற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. எப்போதும் போல் அவன் பாராமுகமாக இருந்திருக்க அவளுக்கு இந்த குழப்பம் வந்திராதே. அவள் எதிர்பாராத போது காணாததை கண்டவன் போன்று ரசித்துவிட்டு எதிர்பார்ப்போடு அவள் அவனை பார்த்த போது எதற்காக முகத்தை திருப்பிக் கொண்டான்? சிடுமூஞ்சி சிடுமூஞ்சி, எனக்கென்று வந்து வாழ்த்திருக்கிறான். மனதில் என்ன நினைக்கிறான், என்ன செய்கிறான் என்று கணிக்க முடியவில்லை என்று பொறுமையவள் அதற்கு மேலும் அங்கே தனிமையில் இருந்து புலம்ப முடியாமல் எழுந்து கண்ணனை நாடி சென்றாள். கண்ணனண்ணா, இந்தாருங்கள் பில். இதை அப்பா இன்றே வங்கியில் போட்டுவிட சொன்னார் என்றபடி பில்லை நீட்டினாள். உன் அப்பாவும் வரமாட்டார் என்றால் நான் எப்படி கடையை விட்டு வெளியே போவது என்று அவளிடமே கேட்டவர், சரி
தா, நான் ரஞ்சனிடம் கொடுத்து போட சொல்கிறேன் என்றபடி அதை வாங்க கையை நீட்டினார். அதை கொடுக்காது. ஏன் கண்ணன் அண்ணா, அவன் எதற்கு எப்போது பார்த்தாலும் இஞ்சியை தின்ற மங்கி மாதிரியே இருக்கிறான்? சரி சரி, முறைக்காதீர்கள். இருக்கிறார் என்று அவரின் முறைப்பில் அவனுக்கு மரியாதையை கொடுத்து கேட்டாள் சித்ரா. அவராவது அவளின் குழப்பத்தை தெளிவிக்க மாட்டாரா என்கிற ஆவல் அவளுக்கு. பில் கொடுக்கும் சாக்கில் அவள் கண்ணனை தேடி வந்ததும் அவனை பற்றி அறிந்து கொள்ளவே. அவளது எண்ணம் அறியாத அவரும் ரஞ்சனை பற்றி சொன்னார். அவனும் உன்னை போல இளம் பிள்ளைதானே சித்ரா? இந்த வயதில், அதுவும் செருப்பு கடைக்கு வேலைக்கு வந்தால் கவலையாக இராதா? அதுவும் வைத்தியராக ஆசைப்பட்டு 2 வருடங்கள் படித்துவிட்டு அதை விடுவது என்றால் சும்மாவா என்று அவர் கேட்டபோது வியப்பின் உச்சிக்கு போனாள் சித்ரா. படிக்காமல் வீட்டில் இருந்தால் அம்மா கல்யாண பேச்சை எடுத்து விடுவாரே என்று பயந்து கல்லூரிக்கு செல்பவள்தான் அவள். அவளை பொறுத்த மட்டில் அந்த கல்லூரியும் படிப்பும் அவளுக்கான ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அவனானால் மருத்துவ படிப்பை படித்துவிட்டு இடையில் விட்டுவிட்டானே என்று நினைத்தவளுக்கு அவனை எண்ணி வேதனையாக இருந்தது. ஏன் அண்ணா படிப்பை விட்டுவிட்டார்? விடாமல் என்ன செய்வதுமா? அவன் வேலைக்கு வந்தபடியால் தான் அவர்கள் குடும்பமே வாழ்கிறது என்றவர் தொடர்ந்தார். அவனும் உன்னை போல வசதியான குடும்பத்து பையன்தான் சித்ரா. நன்றாக வாழ்ந்தவர். அப்பா ஒரு டாக்டர். அவரும் இறந்துவிட சொந்த பந்தங்களும் சொத்துக்களை சுருட்டி விட்டார்கள். குடும்பத்துக்காக படிப்பையும் விட்டுவிட்டு கௌரவம் பாராமல் இங்கே வந்து வேலை செய்வது என்றால் சும்மாவா? அதுதான் ரோஷமும் கோபமும் கொஞ்சம் அதிகமாக வருகிறது. ஆனாலும் மிகவும் நல்லவன். எனக்கே அவனை நினைத்தால் ஆச்சரியம்தான். அதனால்தான் எனக்கு அவனை நிரம்பவும் பிடிக்கும் என்றவரின் பேச்சை கேட்டவளின் மனதுக்கும் அவனை பிடித்துத்தான் போனது. பிடிப்பு மட்டுமல்ல, வியப்பு, ஆச்சரியம், பெருமை கூட உண்டாயிற்று. உடனேயே அவனை பார்க்க வேண்டும் போல ஆர்வம் எழ மெல்ல அவரிடம் இருந்து கழன்று கொண்டாள். சரியண்ணா, இதை நான் அவரிடம் கொடுத்துவிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்விடுவேன். அம்மா இன்று ஒரு இடமும் போகாமல் வர சொன்னார் என்றவள் ஒரு துள்ளலுடன் அவனை தேடி சென்றாள். அவன் மேலே ஸ்டோர் ரூமில் இருப்பதைக் கண்டுகொண்டு அங்கே சென்றவளின் விழிகள் அவளுக்கு முதுகு காட்டி வேலை செய்து கொண்டிருந்தவனை ரசனையுடன் தழுவியது. விரும்பி படித்த படிப்பை, அதுவும் மருத்துவ படிப்பை விடுவது என்பதே பெரிய விஷயம். அப்படி இருக்க அதை விட்டுவிட்டு செருப்பு கடை ஒன்றில் வேலைக்கு வருவது என்பது அதைவிட பெரிய விஷயம். அவளையே, ஓ, செருப்பு கடை முதலாளியின் மகளா நீ என்று ஏளனம் செய்பவரே உண்டு. அப்படி இருக்க அவனது நிலை? அப்படி தன் நிலை இறங்கி படிப்பையும் அதனால் வரக்கூடிய ஒளிமயமான எதிர்காலத்தையும் இகழ்ந்து கௌரவம் பாராத குடும்பத்துக்காக அவன் இங்கே வேலைக்கு வந்திருக்கிறான் என்றால் குடும்பத்தின் மீதான அவனது பாசம் புரிந்தது, அக்கறை புரிந்தது. அதையெல்லாம் தானும் அனுபவிக்க வேண்டும் என்கிற வேகம் எழுந்தது. அவனது மன சாம்ராஜ்யத்தில் ராணியாய் வலம் வர ஆவல் கொண்டாள். தனக்கே தனக்கென்று அவனை சொந்தமாக்கும் ஆசை எழுந்தது. இதய ரஞ்சன் என்று அழைக்க நினைத்தவளின் இதயாவுக்கு மேலே நகர மறுத்ததில் அவளது இதயன் என்கிற எண்ணமும் எழவே இதயனோடு நின்று போனது அவள் அழைப்பு. அப்படி அழைத்தவளின் குரலில் நெஞ்சத்து நேசம் முழுவதும் நிறைந்திருந்தது. அந்த பெயரை சொல்கையிலேயே அவள் இதயம் நிறைந்து போனது. அந்த அழைப்பில், அது வந்த தொனியில் ஒரு பெட்டிக்குள் குனிந்து எதையோ செய்து கொண்டிருந்தவனின் கைகள் அப்படியே நின்றன. கைகள் மட்டுமல்ல, அவனது மொத்த உடலுமே தன்னுடைய அசைவை சில நொடிகள் நிறுத்தியது. வேகமாக நிமிர்ந்தவனின் உடல் முழுவதும் இறுக சில நொடிகள் அப்படியே அவளுக்கு முதுகு காட்டி நின்றவன் திரும்பினான். அவன் முகத்தில் உணர்ச்சிகள் அனைத்தும் துடைக்கப்பட்டிருக்க விழிகள் மட்டும் நெருப்பை கக்கின. அதை கண்டு கொண்டவளுக்கு எப்போதும் உண்டாகும் கோபமோ ஆத்திரமோ உண்டாக மறுத்தது. மாறாக நேசமே இன்னும் பொங்கியது. மலர்ந்த விழிகளால் அவனை நோக்கி, இந்த பில்லை வங்கியில் போட்டு விடுகிறீர்களா இதயன் என்று கேட்டாள். அதை வாங்காது கோப விழிகளால் அவளை நோக்கி, என் பெயர் ரஞ்சன் என்றான் கடினமான குரலில். இல்லையே, உங்கள் பெயர் இதய ரஞ்சன் என்றவளின் உள்ளம்
என் இதயத்து ரஞ்சன் என்று சொல்லிக் கொண்டது. அப்படியே கூப்பிடு. முடியாது. உங்கள் முழு பெயர் சொல்லி கூப்பிட எனக்கு வாய் வலிக்கிறது. இவ்வளவு நாளும் அப்படி கூப்பிட்டவளுக்கு இப்போது வாய் வலிக்கிறதாமா என்கிற ஆத்திரத்தில், அதுதான் ரஞ்சன் என்று கூப்பிடு என்று சொன்னேனே என்று எரிந்து விழுந்தான் அவன். முடியாது. எனக்கு பிடித்த மாதிரிதான் நான் கூப்பிடுவேன். இதயன் என்று கூப்பிடத்தான் எனக்கு பிடித்திருக்கிறது என்றாள் அந்த பிடிவாதக்காரி. ஆத்திரத்தோடு அவளை உறுத்தவன் சில நொடிகளிலேயே தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். உன் திமிரை என்னிடம் காட்டாதே என்று அன்றே உனக்கு சொல்லிவிட்டேன். மரியாதையாக இங்கிருந்து போ என்றான் அவள் முகம் பாராது. இந்த செயல் கூட ரஞ்சனிடம் புதிதாக தெரிந்தது சித்ராவுக்கு. அதுவரை காலமும் அவளிடம் இருந்து பார்வையை அவன் திருப்பியதே இல்லை. அவளைப் போலவே தளராது அவளை நோக்கும் அவன் விழிகளுக்கு என்னவாயிற்று? சிந்தனை உள்ளே ஓடிய போதும் அவனுக்கு பதில் சொன்னாள் சித்ரா. சரி, போகிறேன். இந்த பில்லை வாங்கிக் கொள்ளுங்கள். அவளிடமிருந்து அதை வாங்காமல், கண்ணன் அண்ணாவிடம் கொடுத்துவிடு, நான் அவரிடம் வாங்கிக் கொள்கிறேன் என்றான் அவன். ஏன், என்னிடம் வாங்கினால் குறைந்து போவானா என்ற கோபம் எழுந்த போதும் அவனிடமிருந்து ஒரு வாழ்த்தை பெற்றுவிடும் ஆசையில் தழைந்தே போனாள் சித்ரா. அவரிடமே கொடுத்து விடுகிறேன், மறக்காது வாங்கி கட்டி விடுங்கள் என்றவள். இன்று எனக்கு பிறந்த நாள் இதயன் என்றாள் மெல்ல. ஆத்திரத்தில் பல்லை கடித்தான் ரஞ்சன். அவ்வளவு சொல்லியும் கேட்காமல் மீண்டும் இதயன் என்று சொல்லும் அவளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது என்கிற பிடிவாதம் அவனிடமும் வலுத்தது. அதற்கு என்று அலட்சியமாக கேட்டான். ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டீர்களா என்று மென்மையாகவே கேட்டவளின் குரலில் எதிர்பார்ப்பு மிகுந்திருந்தது. எதற்கு? அப்போதும் சுருக்கமாக கேட்டவனின் கேள்வியில் அவளுக்கு வலித்தது. ஒரு வாழ்த்து சொல்வதற்கு இந்த பாடா? அந்த அளவுக்கு அவள் மீது அவனுக்கு என்ன கோபம்? அம்மா வாழ்த்தி அவள் கட்டியிருக்கும் சேலையை கொடுத்த போதும் சந்தோஷப்பட்டாள்தான். தந்தை வாழ்த்தி ஒரு தங்கச் சங்கிலியை கழுத்தில் அணிவித்த போது மகிழ்ந்தாள்தான். தோழிகள் எல்லோரும் அழைத்து வாழ்த்தியதில் குதூகலித்தாள்தான். கடையில் எல்லோரும் வாழ்த்திய போது ஒரு புன்னகையோடு ஏற்றுக்கொண்டாள்தான். ஆனாலும் அவனது ஒரு வாழ்த்திற்காக ஏங்கியது அவள் உள்ளம். அதில் மட்டுமே நிறைவு கொள்ள துடித்தது அவளது நேசம் கொண்ட நெஞ்சம். இது புரியவில்லையா அவனுக்கு? எதற்கா இந்த பிறந்த நாளில் நான் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள் இதயன் என்றாள். அவளின் பேச்சுக்கு இணங்கி நடந்துவிட்டால் அவன் இதய ரஞ்சன் அல்லவே. தயவு தாட்சண்யம் சிறிதும் இன்றி. முடியாது என்றான் அவன். ஏன் என்று கேட்டவளின் குரலில் மீண்டும் பிடிவாதம் இடம் பிடிக்க ஆரம்பித்திருந்தது. அது அப்படித்தான் என்றவன் தொடர்ந்து, நானாக விரும்பி உன்னை வாழ்த்த வேண்டும். அப்படி உன்னை வாழ்த்த எனக்கு பிடிக்கவில்லை எனும்போது இப்படி கெஞ்சிக் கொண்டு நிற்கிறாயே, உனக்கு வேறு வேலையே இல்லையா என்று ஏளனமாக கேட்டவனின் கேள்வியில் நிமிர்ந்தாள் சித்ரா. நானும் பிடிவாதக்காரிதான் இதயன். உங்களின் வாயால் வாழ்த்தை கேட்காமல் நானும் இன்று கடையை விட்டு போக மாட்டேன் என்றவளின் பேச்சை கேட்டவனின் கீழ் உதடு ஏளனமாக வளைந்தது. உன்னால் முடிகிறதா பார்க்கலாம் என்று அலட்சியமாக சொன்னவன் அந்த ரூமை விட்டு வெளியேற எண்ணி வாசலை நோக்கி நடந்தான். அவனை தடுக்கும் விதமாக இதயன் என்று அழைத்து, ஏன் உங்களுக்கு என் மீது இவ்வளவு கோபம் என்று பொறுமையாக கேட்டாள் சித்ரா. அவள் கேள்வி காதிலே விழாதவன் போன்று அவளை தாண்டி செல்ல பார்த்தவனின் கையை பிடித்து, என் கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு போங்கள் என்றாள் பிடிவாதமாக. அவனை பிடித்திருந்த அவளது கையை தன்னுடைய மற்ற கையால் தட்டி விட்டவன் வெறுப்பை முகத்தில் காட்டி, ஒரு பெண்ணாக உனக்கு நடக்கவே தெரியாதா என்று கேட்டான். ஏன், நான் கையை தொட்டால் உங்கள் கற்பு போய்விடும் என்ற பயமா என்றவளை பார்த்தவனின் விழிகளில் வெறுப்பு மூண்டது. நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் கற்புள்ள பையன்தான், உன்னை போல இல்லை என்றவனின் பேச்சில் வெகுண்டு போனாள் சித்ரா. ஆனாலும் அவனது கையை அவள் பிடித்ததில் மட்டுமே அவன் அப்படி சொல்வதாக எண்ணியவள் அதன் ஆழத்தை யோசிக்க தவறினாள். ஒருவனின் கையை பிடிப்பதாலேயே கற்பு போய்விடும் என்றால் நான் மட்டுமல்ல, நீங்களும் அப்படித்தான் என்றவள் அவன் முகத்தில் உண்டான கோபத்தை கண்டு, அன்று என் கையை பிடித்து நீங்கள் இழுக்கவில்லை என்று அவனை பார்த்து கேட்டாள். அவளை முறைத்தபடி நின்றவனின் நெஞ்சில் ஆட்காட்டி விரலால் சுட்டி காட்டி,
அதனால் இந்த சிடுமூஞ்சிக்கு நான் சரியான ஜோடிதான் என்று இப்போது தன்னை சுட்டிக்காட்டி சொன்னாள் சித்ரா. அதை கேட்டவன் அதிர்ந்து நின்றான். இவள் என்ன சொல்கிறாள்? சொல்வதை புரிந்து சொல்கிறாளா அல்லது இதையும் விளையாட்டாக சொல்கிறாளா என்று எண்ணியபடி அவளை கூர்ந்தான் ரஞ்சன். கண்களில் குறும்பும் இதழ்களில் மயக்கும் புன்னகையுமாக நின்றவளை பார்த்தவனின் விழிகளில் மாற்றம் மெல்ல உருவாக தன்னை மறந்து அவளில் மூழ்க இருந்தவன் தலையை உலுக்கி அதில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டான். கோப முகமூடியை மிக வேகமாக அணிந்து, போடி லூசு, உன்னோடு மனிதன் பேசுவானா என்று சீறிவிட்டு வேகமாக படிகளில் இறங்கலானான். அவளின் செயல்களில் தடுமாறி அவளிடம் தொலைய பார்த்த இதயம் இருக்கும் இடத்தை தடவி கொடுக்க தவறவில்லை அவன் கை. போ மச்சான் போ, எங்க போகிறாய்? கீழதானா? நானும் வருகிறேன். வந்து உன் வாயால் வார்த்தையை கேட்காமல் போக மாட்டேன் என்றவளின் பேச்சை கேட்காதவன் போன்று சென்று விட்டான் ரஞ்சன். அவன் சென்ற உடனேயே கீழே செல்ல அவளுக்கு மனம் வர மறுத்தது. அவனுடன் கழித்த அந்த நிமிடங்களை அசை போட்டவளுக்கு தன் மனநிலையும் அதில் உருவாக இருக்கும் நேசமும் புரியாமல் இல்லை. புரிந்த விஷயம் பயத்தையோ பதட்டத்தையோ அவளுக்கு கொடுக்கவே இல்லை. மனதுக்குள் ஒரு மலர் மலர்வது போன்று நெஞ்சுக்குள் உருவான நேசம் அவளை பரவசமே படுத்தியது. தன் மனதை அவனிடம் மறைமுகமாக உணர்த்தி விட்டதையும் அவள் அறிவாள். ஏன், அதற்கான அவனது முடிவு என்ன என்பதையும் கூட அறிவாள். அதை நினைத்ததெல்லாம் அவளுக்கு கவலையே இல்லை. அவனை சம்மதிக்க வைத்து விடலாம் என்கிற நம்பிக்கை மலை அளவு இருந்தது. அவனையும் அவனது கோபத்தையும் எண்ணி சிரித்தபடி பார்வையை சுழற்றியவளின் விழிகளில் அங்கிருந்த அவனது கைக்குட்டை பட ஆவலுடன் விரைந்து சென்று அதை எடுத்தாள். அதில் இருந்த வியர்வை நாற்றம் நாற்றமாக அல்லாது அவனது வாசனையாகவே நாசியை வருடியது. அதையும் கையில் பிடித்தபடி கீழே இறங்கி சென்றவள் கண்ணனை நாடி சென்றாள். அங்கே கண்ணனுக்கு அருகிலேயே ரஞ்சனும் நிற்பதை கண்டவளின் விழிகளில் பளிச்சிட, கண்ணன் அண்ணா, இன்று என் பிறந்த நாள் என்று உங்களுக்கு தெரியும் தானே என்று கேட்டாள். காலையிலேயே நீ சொல்லி நானும் வாழ்த்து சொல்லிவிட்டேனேம்மா. ஆமாம் அண்ணா, நீங்கள் சொல்லி கடையில் வேலை செய்யும் எல்லோருமே என்னை வாழ்த்தினார்கள், ஒருவரை தவிர என்றவளின் முகம் அநியாயத்துக்கு வாடி வதங்கி கிடந்தது. அதை பார்த்தவருக்கு மனம் உருகி போனது. 21 வயதாகியும் இன்னும் சின்ன பிள்ளை போல இருக்கிறாளே என்று எண்ணியபடி, யார் சொல்லவில்லை என்று சொல்லு, நான் சொல்கிறேன் என்ற பாசத்தோடு கேட்டார். உங்கள் ஆசை தம்பி சொல்லவில்லை அண்ணா என்றவளின் முகம் விட்டால் அழுது விடுவேன் என்பது போலிருந்தது. அவளது நடிப்பை உணராது, என்னடா ரஞ்சன், அவளுக்கு பிறந்த நாள் என்று சொல்கிறாள், ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாயா என்று கேட்டார் அவர். விழிகளில் வெற்றி களிப்பு மின்ன முகத்தை அப்பாவியை போன்று வைத்திருந்தவளை பார்வையால் எரித்தபடி வாயை திறக்காது நின்றவனை பார்த்து, சொல்லுடா என்றார் கண்ணன் மீண்டும். அதற்கு மேலும் ஒன்றும் செய்ய முடியாமல், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ற பற்களுக்குள் வார்த்தைகளை கடித்து துப்பினான் ரஞ்சன். முகம் முழுவதும் மலர, நன்றி இதயன் என்றவள் வேகமாக அவனை நெருங்கி, இன்று அப்பா கடைக்கு வரமாட்டார், அதனால் கண்ணன் அண்ணா கடையை விட்டுவிட்டு போக முடியாது, நீங்கள் இந்த பில்லை வங்கியில் கட்டிவிடுங்கள் என்றபடி அதையும் அவனிடம் நீட்டினாள். மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டான் ரஞ்சன். கண்ணனிடம் திரும்பி, நான் வீட்டுக்கு கிளம்புகிறேன் கண்ணன் அண்ணா என்றாள் சித்ரா. சரிம்மா, கவனமாக போ என்றவர் வேலையை பார்க்க சென்றுவிட ரஞ்சனிடம் திரும்பி, எப்படி நீங்கள் மறுத்த இரண்டையுமே உங்களை செய்ய வைத்து விட்டேன். இந்த சித்ரா நினைப்பதை சாதிப்பவள் என்று இப்போதாவது புரிந்ததா? இந்த பெட்டை கோழி நினைத்தால் உங்கள் மாலை ஒட்ட நறுக்கி விடுவேன், ஜாக்கிரதை என்றாள் விழிகளில் குறும்பு கூத்தாட. ஏய் என்று பல்லை கடித்தவனை பார்த்து குறு நகை இலங்க, பாய் இதயன் என்றவள் அவனது கைக்குட்டையை காட்டி, என் பிறந்த நாளுக்கு உங்களுடைய பரிசாக இதை வைத்துக் கொள்கிறேன் என்று விட்டு வேகமாக கடையை விட்டு வெளியேறினாள். சூரியன் தன்னுடைய கடமையை செவ்வனே செய்து கொண்டிருந்த பொழுதில் அனல் கலந்த காற்று முகத்தில் மோத ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்த சித்ராவின் இதழ்களில்
புன்னகை மறைவேனா என்றிருந்தது. அந்த புன்னகைக்கு காரணம் அவளது இதயனே. அவன் கோபக்காரன் என்று தெரிந்தாலும் அவனை கோபப்படுத்தி பார்க்கவே அவளுக்கு பிடித்தது. அவனது அதட்டல்களை கேட்கவே பிடித்தது. கோபத்தில் அவளை முறைப்பவனின் விழிகளை ரசிக்கவே பிடித்தது. மொத்தத்தில் அவனை அவளுக்கு மிக மிக பிடித்தது. இதெல்லாம் எத்தனை நாளாக தெரியாது. ஆனால் இனி அவனின்றி அவளுக்கென்று ஒரு வாழ்வில்லை, அது மட்டும் மிக நன்றாக தெரிந்தது. இப்படியே அவனை சுற்றிய எண்ணங்களோடு பயணித்தவளுக்கு வீடு விரைந்து வந்துவிட்டது போல் இருந்தது. அவனது நினைவுகள் விடுபட போகிறதே என்ற மனம் சிணுங்க ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவளை முறைப்போடு எதிர்கொண்டார் லட்சுமி. இவ்வளவு நேரமாக எங்கடி போன? மாடு மேய்க்க. வீட்டுக்குள் வந்ததும் வராததுமாக அவர் கேள்வி கேட்டதில் எழுந்த கடுப்பில் சொன்னாள் சித்ரா. பிறந்த நாள் அதுவுமா உன்னை அடிக்க வேண்டாம் என்று பார்க்கிறேன். எனக்கு கோபத்தை கிளப்பாதே. கோயிலுக்கு போய்விட்டு அப்படியே ஓடி போய் கடையில் பில்லை கொடுத்து விட்டு வர 1 மணி நேரம் போதும். நீயானால் 3 மணி நேரம் கழித்து வருகிறாய் என்றவரை இப்போது சித்ரா முறைத்தாள். 1 மணி நேரம் போதும் என்றால் அதை நீங்களே செய்திருக்க வேண்டியதுதானே? என்ன எதுக்கு அனுப்பினீர்கள்? ஒரு மனுஷி வெளியே போனால் அவளுக்கு 1008 வேலை இருக்கும் என்று கொஞ்சமாவது யோசிக்கிறீர்களா என்று படபடத்தவள் எப்போதும் படபடக்கும் லட்சுமியின் மகள்தான் என்று நிரூபித்தாள். என்னது, உனக்கு 1008 வேலைகளா? அதில் ஒன்றை சொல்லு பார்ப்போம். எல்லாமே உருப்படியில்லாத வேலைகள். அதையெல்லாம் உங்களிடம் சொல்ல முடியாது. வயது போன காலத்தில் வாயை வைத்துக்கொண்டு பேசாமல் இருங்கள். அங்கே அடுப்படியில் ஏதாவது வேலை இருக்கும், போங்கள், போய் அதை பாருங்கள் என்றவளின் பேச்சை கேட்டபடி மாடியில் இருந்து வந்து கொண்டிருந்த சந்தானம் பெருங்குரல் எடுத்து சிரித்தார். லக்ஷ்மி கோபமாக அவரிடம் திரும்பினார். என்ன சிரிப்பு? உங்கள் மகள் என்னை வேலைக்காரி என்று சொல்லாமல் சொல்கிறாள். அதை கேட்டு உங்களுக்கு சிரிப்பா வருகிறது என்று கணவரிடம் பாய்ந்தார் அவர். அவள் பேச்சை ரசிப்பதை விட்டுவிட்டு எதற்கு கோபப்படுகிறாய் என்று மனையாளிடம் சொன்னவர் மகளிடம் திரும்பி, கண்ணனிடம் பில்லை கொடுத்து விட்டாயா சித்து என்று வினவினார். நீங்களும் இல்லாமல் அவர் எப்படிப்பா வங்கிக்கு போவார்? அதனால் ரஞ்சனிடம் அதை கொடுத்து விட்டேன் என்றவள் சட்டென குறும்பு மிளிர, இந்த அம்மா எப்போது பார்த்தாலும் கிழவி மாதிரி என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறாரப்பா. அதனால் அவரை விவாகரத்து செய்து விடுங்கள். நான் உங்களுக்கு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன் என்றாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த மனைவியின் முகம் கடுப்பதை பார்த்தவாறே, நீ எப்போது கேட்பாய் என்று நான் காத்திருந்தேன் சித்து. எனக்கும் உன் அம்மாவின் முகத்தை பார்த்து பார்த்து அலுத்து விட்டது. சமையலும் சலித்து விட்டது. புதிதாக இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்றார் அவரும் மகளுக்கு இணையாக. ஓ, இந்த கிழட்டு பிள்ளைக்கு புதுப்பெண் கேட்கிறதோ? நெருப்பு கட்டைதான் வரும் என்று கணவனை மிரட்டியவர் அவரிடம் மகளை பற்றி முறையிடவும் மறக்கவில்லை. அவள்தான் என்னவோ உளறுகிறாள் என்றால் நீங்களும் அவளுக்கு இணையாக பேசுகிறீர்கள். அதுவும் ஒரு வயதுக்கு வந்த பெண்ணிடம். என்ன பழக்கம் இதெல்லாம் என்று சினந்த மனைவியையும் அவளது கோபத்தை வேடிக்கை பார்க்கும் மகளையும் பார்த்தவருக்கு இருவரும் இரு துருவங்கள் என்றுதான் தோன்றியது. எதற்கு உனக்கு இதற்கு இப்படி எதற்கெடுத்தாலும் கோபம் வருகிறது லட்சுமி? நீ இப்படி கோபப்படுவதால் தான் அவளும் உன்னை எப்போதும் சீண்டுகிறாள் என்று மனைவியை சமாதானப்படுத்த பார்த்தார் அவர். அது சரி, என்றைக்கு நீங்கள் உங்கள் மகளை விட்டு கொடுத்திருக்கிறீர்கள்? எப்போது பார்த்தாலும் என்னிடம் மட்டும் எதையாவது சொல்லுங்கள் என்று நொடித்து கொண்டார். பாசத்தை கூட கோபமாக காட்டும் அந்த பெண்மணி. அவள் என் மகள் என்றால் நீ யாராம்? நீ இல்லாமல் அவள் எனக்கு எப்படி வந்தாளாம் என்று கேட்டவரின் கண்கள் மனைவியை பார்த்து நகைத்தது. லட்சுமிக்கோ சட்டென முகம் சிவந்து விட்டது. அதை மகளுக்கு தெரியாமல் மறைக்க முயன்றபடி, ஐயோ, உங்களை எப்போது எதை சொல்வது என்று விவஸ்தை இல்லையா என்று கணவரை கடிந்து கொண்டார். தாய் தந்தை இருவரையும் குரு குரு என்று பார்த்து கொண்டே, ஹலோ ஹலோ, இங்க என்ன நடக்கிறது? நான் ஒருத்தி இருப்பது உங்கள் இருவருக்கும் தெரிகிறதா இல்லையா? என்னை வைத்துக்கொண்டே ரொமான்ஸா என்று அவர்களுக்குள் இடை புகுந்தாள் மகள். இந்த காலத்து பெண்ணான சித்ராவுக்கு பெற்றவர்களிடம் ரொமான்ஸ் செய்கிறீர்களா என்று கேட்பது மிகவும் சாதாரணமாக இருந்தது. ஆனால் அந்த காலத்து மனுஷியான குடும்ப கூட்டுக்குள்ளேயே வளர்ந்த அவளது தாய்க்கு அது அபத்தமாகப்பட்டது. பதற்றமும் கோபமும் ஒருங்கே வந்துவிட்டது அவருக்கு. பார்த்தீர்களா,
எப்போதும் என்னையே குற்றம் சொல்வீர்களே. அம்மா அப்பாவிடம் பேசும் பேச்சா இது? எனக்கு இவளையும் இவளின் வாய் தொடுக்கையும் நினைத்தால் பயமாக இருக்கிறது. முதலில் இவளுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வையுங்கள். கண்ட கர்மத்தையும் நம்மிடமே பேசுகிறாள் என்று கணவரிடம் முறையிட்டார். ஆமாம் அப்பா, விரைவாக அந்த வேலையை பாருங்கள். உங்கள் மகளுக்கு திருமணம் செய்து கொள்ளும் ஆசை வந்துவிட்டது என்று வாய்க்குள் முனகினாள் சித்ரா. என்னடி சொல்ற? சத்தமா சொல்லு. லக்ஷ்மி அவளை அதட்டினார். அந்த வேலையை முதலில் பாருங்கள் என்கிறேன். இல்லாவிட்டால் காலம் முழுவதும் இங்கேயே இருந்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுவேன் என்றவள் தாயின் முறைப்பை கண்டுவிட்டு, அப்பா, இனி அம்மா பாடப்போகும் பாட்டை நீங்களே கேளுங்கள் என்று விட்டு தன்னுடைய அறையை நோக்கி வேகமாக மாடி ஏறி சென்றாள். கடவுளே, அவள் பேச்சை கேட்டீர்களா? நல்ல நாள் அதுவுமா இப்படி அபசகுனமா பேசுகிறாளே. அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பாருங்கள் என்று எத்தனை தடவை சொல்கிறேன், கேட்கிறீர்களா? இன்றோடு 21 வயது ஆகிறது. இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறாள். ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரவில்லையே. ஏதும் கஷ்ட துன்பம் வந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று பதறினார் அவள் அன்னை. அவரின் வாய் முகூர்த்தம் வலிக்கப் போவதை அறியாமல். கணவன் குழந்தை என்ற குடும்ப வாழ்க்கை வாழ்வதே ஒரு பெண்ணின் சிறப்பு என்று எண்ணும் அவருக்கு அவளின் பேச்சு நெஞ்சை பதற வைத்தது. இந்த காலத்து சிட்டுக்குருவியான மகளை புரிந்து கொள்வது அவருக்கு சிரமமாகவே இருந்தது. அதனாலேயே தாய்க்கும் மகளுக்கும் எப்போதும் வாக்குவாதம் உண்டாகும். மனைவியின் பதட்டத்தை உணர்ந்து கொண்ட சந்தானம் அவரது தோளில் தட்டி கொடுத்தார். சும்மா தேவையில்லாமல் கவலைப்படாதே லட்சுமி, அப்படி ஒன்றும் நடக்காது. முதலில் அவள் படிப்பை முடிக்கட்டும், மிகுதியை பிறகு பார்ப்போம் என்று அவரை தேற்றினார். மிகுதியை எப்போது பார்க்க போகிறீர்கள்? எப்போது சொன்னாலும் படிப்பை முடிக்கட்டும் என்கிறீர்களே. படித்து முடித்ததும் அவளை என்ன வேலைக்கா அனுப்ப போகிறோம்? கல்யாணம் தானே செய்து வைக்கப் போகிறோம். அதை இப்போதே செய்யுங்களேன். உங்களுக்கு முடியவில்லை, அவளுக்கும் வயது வந்துவிட்டது. அவள் கல்யாணத்தை முடித்துவிட்டு கடைகளையும் வாடகைக்கு கொடுத்துவிட்டு வீட்டோடு நிம்மதியாக இருங்கள் என்றால் கேட்கிறீர்கள் இல்லையே என்று கவலைப்பட்டார் அவர். எனக்கு என்ன முடியவில்லை? நான் நன்றாகத்தானே இருக்கிறேன். நீதான் வேலைகளை பார்க்க விடுகிறாயில்லை என்ற கணவரை முறைத்தார் லட்சுமி. சும்மா வாயால் சொல்லாதீர்கள். படி இறங்கி வந்ததே உங்களுக்கு களைக்கிறது. வந்ததும் வராததுமாக எதற்கு இப்போது சோஃபாவில் சாய்ந்தீர்களாம்? முன்னரெல்லாம் நீங்கள் இப்படி ஓரிடத்தில் அமருகிற ஆளா? சரிம்மா விடு, கொஞ்ச நாள் ஆனால் எனக்கும் எல்லாமே சரியாகிவிடும். பிறகு சித்துவுக்கும் உன் ஆசைப்படி மிக சிறப்பாக திருமணத்தை செய்வோம். விளையாட்டுக்கு அவள் சொல்வதையெல்லாம் நீ கணக்கில் எடுக்காதே என்ற மனைவியை தேற்றிய சந்தானத்துக்கே தெரியவில்லை. மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவித கட்டாயத்திலேயே அவளது திருமணம் நடக்கப் போகிறது என்பது. அப்போது காயப்பட்ட மனதோடு, கையால் ஆகாத தனத்தோடு கையை கட்டி அந்த திருமணத்தை அவர் வேடிக்கை மட்டுமே பார்க்கப் போகிறார் என்பதும். மேலே தன்னுடைய அறைக்கு சென்ற சித்ராவின் உள்ளத்தில் மீண்டும் அவள் மனக்கள்வனே வந்து நின்றான். சும்மாவல்ல, கோப பார்வையுடன். அடப்பாவி, கற்பனையில கூட வந்து முறைக்கிறானே. இவனை எல்லாம் காதலிக்க வைத்து ஒரு கல்யாணத்தை கட்டி நான் குடும்பத்தை நடத்தின மாதிரிதான் என்று செல்லமாக வாய்விட்டே சலித்து கொண்டாள். தன் கை பையில் இருந்த அவனது கை குட்டையை எடுத்தவள் அதை ஆசையுடன் தடவி கொடுத்தாள். அதிலிருந்த வியர்வை அவனுடைய உழைப்பை சொல்வது போலிருந்தது அவளுக்கு. அதை தன் கையாலேயே அலசி குளியல் அறையில் காய போட்டாள். அன்று மட்டுமல்ல, அடுத்தடுத்த நாட்கள் கூட. ரஞ்சனுடன் அவள் என்னவெல்லாம் பேச நினைக்கிறாளோ அதையெல்லாம் அந்த கை குட்டையுடனேயே பேசிக்கொண்டாள். அந்த சில நாட்களிலேயே மனதளவில் அவன் அவளுக்கு மிக நெருக்கமானவனாகி போனான். இங்கே ரஞ்சனுக்கு சித்ரா வராததில் அடுத்தடுத்த நாட்கள் நிம்மதியாகவே கழிந்தது. அவ்வப்போது கடைக்கு வந்து செல்லும் சந்தானத்தோடு அவரது சோர்வு காரணமாக லட்சுமி அம்மாளும் கூடவே வந்ததில் அவரை தனிமையில் சந்தித்து பணம் கேட்கும் சந்தர்ப்பம் அவனுக்கு அமையவே மறுத்தது. லட்சுமியை பற்றியும் அவரது படபடப்பான குணத்தை பற்றியும் அறிந்திருந்தவனுக்கு அவர் முன்னிலையில் அது பற்றி பேச தயக்கமாகவும் இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு நாள் கணவனும் மனைவியுமாக அவர்கள் வந்திருந்த போது கடையில் லட்சுமி செருப்புகளை பார்த்து கொண்டிருப்பதை கண்டுவிட்டு சந்தானத்திடம் விரைந்தான் ரஞ்சன். அங்கிள், உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டும், நேரம் இருக்கிறதா என்று கேட்டவன் தொடர்ந்து,
முடியுமா என்று அவரது உடல் நிலையை கருத்தில் கொண்டு கேட்டான். சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்தவர் நிமிர்ந்து, முடியாமல் என்னப்பா, சொல்லு, என்ன பேச வேண்டும் என்று அவர் கேட்கையிலேயே ஒரு ஜோடி செருப்புகளுடன் அறைக்குள் வந்தார் லட்சுமி. அங்கு நின்றிருந்த ரஞ்சனை கண்டுவிட்டு, வாப்பா ரஞ்சன், அம்மாவும் தங்கையும் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரித்தார். எல்லாரும் நன்றாயிருக்கிறோம் ஆன்டி என்று அவனது வாய் சொன்னாலும் மனதோ இனி எப்படி அங்கிளிடம் பணத்தை கேட்பது என்று தடுமாறியது. அமைதியாக நின்றவனை பார்த்து, சொல்லு ரஞ்சன், ஏதோ பேச வேண்டும் என்றாயே என்றார் சந்தானம். அது அங்கிள் என்று இழுத்தவனின் விழிகள் கணவன் மனைவி இருவரையும் பார்த்தன. ஆரம்பித்த விஷயத்தை இடையில் விடவும் மனதில்லை. அதே நேரம் லட்சுமியின் முன்னால் பணம் வேண்டும் என்று கேட்பதை நினைக்கவே அவனுக்கு என்னவோ மாதிரி இருந்தது. சொல்லுப்பா என்று தயங்கியவனை ஊக்கப்படுத்தினார் சந்தானம். இப்படி அடுத்தவரிடம் கையேந்தும் நிலையில் நிற்கும் தன் நிலையை நொந்தவன் நடப்பதை கண்டுகொள்வோம் என்று மனதை திடப்படுத்தி கொண்டு கேட்டான். எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் அங்கிள். அவன் ஆயிரங்களில் கேட்பதாக எண்ணி, இதற்கா இவ்வளவு தயங்கினாய், எவ்வளவு வேண்டும் சொல்லு என்று சாதாரணமாக கேட்டார் சந்தானம். அது 2 லட்சம். அதை கேட்ட கணவன் மனைவி இருவரது விழிகள் அவசரமாக சந்தித்து கொண்டன. மனைவியின் விழிகளில் மறுப்பை கண்டவர், கொஞ்சம் பொறு என்ற பார்வையிலேயே சொல்லிவிட்டு, உனக்கு ஏன் இவ்வளவு பணம் ரஞ்சன், என்ன தேவை என்று கேட்டார் அவர். என்ன பதிலை சொல்ல முடியும் அவனால்? போய் சொல்லவும் வராமல் மௌனத்தையே பதிலாக கொடுத்தான் ரஞ்சன். சந்தானத்துக்கு முகத்துக்கு நேரே அவனிடம் மறுக்க முடியவில்லை. அதற்காக அவ்வளவு பெரிய பணத்தை கொடுக்கவும் முடியாதே. அவரும் என்ன சொல்வது என்று அறியாது அவனையே யோசனையோடு பார்த்து கொண்டிருந்தார். கணவனையும் ரஞ்சனையும் பார்த்த லட்சுமிக்கு யோசனையாக இருந்தது. கணவரின் இளகிய மனம் அவர் அறியாதது அல்ல. மறுக்க முடியாமல் அவர் பணத்தை கொடுத்து அவன் ஏமாற்றிவிட்டால்? ஏமாற்ற வேண்டாம், அவனாலேயே கொடுக்க முடியாத நிலை வந்துவிட்டால் பணத்துக்கு அவர்கள் என்ன செய்வது? கொடுத்த பணத்தை திரும்பி பெறுவதற்காக கோர்ட் கேஸ் என்று அலைய முடியுமா? சும்மாவே முடியாமல் இருக்கும் கணவரை அப்படி அலை கழிப்பதில் அவருக்கு உடன்பாடு கொஞ்சமும் இல்லை. சாதாரண மாரடைப்பு என்று வைத்தியர் சொல்லிவிட்ட போதும் இப்போது சட்டென்று சோர்ந்துவிடும் கணவருக்கு சிறு பிரச்சனை மேலும் உருவாவதில் உடன்பாடு இல்லை. நாளைக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை எடுத்து பார்க்க ஆண் பிள்ளையையா பெற்றிருக்கிறார்கள்? எனவே கணவரை முந்திக் கொண்டார் லட்சுமி. உனக்கு என்ன தேவையோ தெரியவில்லை ரஞ்சன், ஆனால் அவ்வளவு பணத்துக்கு நாங்களும் எங்கே போவது? இவரின் வைத்தியத்துக்கே காசு நிறைய செலவாகிவிட்டது. அதோடு வெளியே போகும் பணம் திரும்பி வராவிட்டால் என்றவரை வேகமாக இடைமறித்தான் ரஞ்சன். இல்லை ஆண்டி, நிச்சயமாக நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். என் சம்பளத்தில் மாதா மாதம் நீங்கள் பிடித்து கொள்ளலாம். என் வீடும் அங்கிளுக்கு தெரியும். பிறந்ததிலிருந்து அங்குதான் இருக்கிறேன். அங்கு நீங்கள் யாரிடமும் விசாரிக்கலாம். ஏன், இங்கே 3 வருடமாக வேலை செய்கிறேன். யாரையாவது எதற்காவது ஏமாற்றி இருக்கிறேனா என்று விசாரியுங்கள் என்று சற்று கோபமாகவே சொன்னான். நீ ஏமாற்றுவாய் என்று நானும் சொல்லவில்லை ரஞ்சன். உன்னால் திருப்ப முடியாவிட்டால் உன் அங்கிளுக்கும் உடம்பு முடியாது. ஒரு பிரச்சனை என்றால் அவரால் முன்போல் அலையவும் முடியாது. ஒரு 5-10 என்றால் பரவாயில்லை என்றவர். சரி, ஒரு 50,000 வரை என்றாலும் வாங்கிக்கொள். அதை திருப்பி தந்துவிட்டு வேண்டுமானால் பிறகு இன்னொரு 50,000 வாங்கிக்கொள் என்றார் லட்சுமி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.